வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாளைக்கு 23 எல்லாரும் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போயிட்டாங்க. அவங்கவுங்க ஊருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நம்ம இந்தியாவில் ஓட்டு போடுறதுக்கு அந்த வரலாறுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எப்போ ஆரம்பிச்சிச்சு, அந்த வரலாறு கொஞ்சம் சொல்றீங்களா? இந்தியாவில் எல்லாருக்கும் ஓட்டு போகிறதுக்கான உரிமை முதல்ல இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இப்போ நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சோழர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு குடவோலை முறையில் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருக்கோம். அப்போ நம்ம யோசிக்கும்போது அப்போவே நம்ம ஓட்டுலாம் போட்டு ஜனநாயக உரிமைலாம் சோழர்கள்லாம் கடைபிடிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் அந்த குடவோலை முறையிலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பங்கேற்கலை. வெறுமனையாக இங்கே குடியானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில சமுதாயங்கள் மட்டும்தான் பங்கேற்று இருந்தாங்க. சரி, இதை மன்னராட்சிலாம் இப்படி தான்ப்பா இருக்குது, வெள்ளைக்காரங்க வருவாங்க இல்லையா, பிரிட்டிஷுடைய ஆட்சியிலாவது அவங்க எல்லாரும் ஈக்குவலாக பார்ப்பாங்களே, அவங்களாவது நம்மளுக்கு எல்லாரும் ஓட்டு உரிமை கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால் அப்போவுமே அப்படி கிடையாது. பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு ஓட்டுரிமை அப்படின்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துச்சு. குறிப்பாக 1930க்கு பிறகாக ஒவ்வொரு இந்திய சட்டம் நிறைவேற்றப்படும் போதும் பல எலெக்ஷன்லாம் நடந்துச்சு தான். ஆனால் இந்த ஓட்டு போட்டது யாருன்னு இருக்கு இல்லையா, முதல்ல யார் ஓட்டு போட்டாங்கன்னா டேக்ஸ் பே பண்ணக்கூடியவங்க. இப்போ யார் டேக்ஸ் பண்ணுவா? யார் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்களோ, யார் அதிக பணம் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும் தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, டிகிரி வாங்கியிருக்கக்கூடியவங்க. இந்த டிகிரி யார் வாங்கியிருப்பாங்க? எல்லாருக்குமான கல்வி கிடைச்சிதான்னு கேட்டால் கிடையாது. அப்போது டிகிரி வாங்கியிருக்கக்கூடியவங்க மட்டுமே தான் ஓட்டு போட முடியும். அதே போல் பட்டா வச்சுருக்கக்கூடியவங்க, இப்போ ஒரு லேண்டுக்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க போட முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டிங்கில் ஒரு 10% கூட வர மாட்டாங்க. நான் சொன்ன இந்த 3 பேருமே அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில். சரி, வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் தான் இப்படி இருந்துச்சு. அதன் பிறகாக இந்தியா சுதந்திரம் வாங்கிடுச்சு. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கிடுச்சு. சரி, இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம், நமக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்படி ஃப்ரேம் பண்ணும்போது டிஸ்கஸ் நடக்குது, யார் யாரெல்லாம் ஓட்டு போடலாம், எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கொடுத்துடலாமான்னு சொல்லும்பொழுது அன்றைக்கு இருந்த இந்தியாவுக்காக போராடணும்னு சொல்லக்கூடிய பல பேருமே சரி என்ன முன் வைக்கிறாங்கன்னா எல்லாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுத்தா அது எப்படி, அது அவங்களுக்கு ஓட்டு போகணுன்ற அறிவே இல்லாமல் இருக்குமே. ஸோ படிச்சிருக்காங்க இல்லை பணக்காரங்க இவங்களுக்கு கொடுக்கலாம், படிச்சவங்களுக்கு கொடுக்கலான்னா நீ கல்வியே முதல்ல எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கல, அப்புறம் நீ எப்படி நீ பணக்காரங்களுக்கு படித்தவங்களுக்கு நீ எப்படி கொடுப்ப அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போது இந்த வாதங்கள்லாம் வரும்பொழுது தான் இப்போதான் உண்மையான ஜனநாயக இந்தியா பிறக்க போகின்றது. எப்படின்னா 1950 ஜனவரி 26 நமக்கு அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த அந்த நாள் முதற்கொண்டு தான் உண்மையான ஜனநாயக இந்தியா பிறந்துச்சு. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். சுதந்திரம் என்பது பார்த்தீங்கன்னா வெறுமனையாக ஆட்சி மாற்றம் மட்டும்தான். இந்தியா 47 சுதந்திரமாச்சு. அப்போ அந்த 3 வருஷம் ஆச்சா அந்த வாக்குரிமை எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு? ஆமாம், என்னன்னா 47 வந்தோடனே உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் 11 மாதம் சில நாட்கள் ஆகுது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஸோ அதன் பிறகாக தான் உண்மையான ஜனநாயக இந்தியா பிறக்கப்படுகின்றது. 1949 நவம்பர் 26 புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எடுத்துன்னு போயிட்டு பாராளுமன்றத்தில் ஒப்புவிக்கிறாரு, அவருடைய தலைமையில் கொடுக்கப்படுது. இப்போது கான்ஸ்டியூஷன் படி தான் நமக்கான அந்த வாக்குரிமையானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நமக்கு அந்த பெரிய டிஸ்கஸ் நடக்குது இல்லையா, யார் யாருக்கு ஓட்டு போடலான்றப்போ பல பேரும் சொல்கிறது என்னென்னா பணக்காரங்களுக்கு கொடுக்கலாம், படித்தவங்களுக்கு கொடுக்கலாம், அப்போ தான் ஒரு தெளிவான நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் நடக்குது. அப்போது இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய வரைவு குழுன்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த வரைவு குழுவினுடைய தலைவர் தான் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர். அம்பேத்கர் அரசியல் சட்டத்தினுடைய அந்த குழுவில் இடம்பெற வந்ததுக்கான அந்த வரலாறு என்பது தனி. ரெண்டாவது, இந்தியா முதல்ல அம்பேத்கரை வேண்டி விரும்பி முதல்ல நீங்கள் தான் எழுதுன்னு சொல்லலை. யாருக்குமே இங்கே எழுத்துவதற்கான அந்த திறன் கிடையாது, அந்த அறிவு கிடையாது. அந்த அறிவு பெற்ற ஒற்றை மனிதராக அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தார். அதனால் அவர் கையில் ஒப்பு வச்சாங்க, அதனால் அவர் கையில் கொடுத்தாங்க. அவர் தான் வரைவுக்குழுடைய தலைவராக பொறுப்பேற்று அன்னைக்கு இருந்த பல உறுப்பினர்கள்லாம், அது தனி வரல, பெரிய வரலாறு, அது போயிடும். யாருமே வரல, ஒருத்தர் எங்கே போனார்னே தெரில, ஒருத்தர் வெளிநாடு போயிட்டாரு, ஒருத்தர் இறந்துட்டார், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒட்டுமொத்த சுமையுமே தாங்கி கொண்டு இந்தியாவின் அரசியல் சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி முடித்தார். அப்போ அந்த டிஸ்கஷனில் என்ன ஆகுதுன்னா பார்லிமெண்ட்டில் அம்பேத்கர் முன்வைக்கக்கூடியது இல்லை, நம்ம எல்லோருக்குமான வாக்குரிமை கொடுக்கணும். அதாவது 1 man 1 vote, ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுல அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ அம்பேத்கர் அந்த பாராளுமன்றத்தில் நமக்காக சண்டையிட்டு இந்த ஓட்டுரிமையை எல்லா குடிமக்களுக்கும் வாங்கி கொடுத்தாரு. பணக்காரனுக்கும் ஒரு ஓட்டு தான், ஏழைக்கும் ஒரு ஓட்டு தான், படித்தவனுக்கும் ஒரு ஓட்டு தான், படிக்காதவனுக்கும் ஒரு ஓட்டு தான். நீ உன்னை உயர்ந்த சாதின்னு சொன்னாலும் உனக்கும் ஒரு ஓட்டு தான்,
நீ ஒருத்தனை இப்போ தாழ்ந்து சாதி சொன்னால் அவனுக்கும் ஒரு ஓட்டு, எல்லாருக்குமே ஒரு ஓட்டு தான், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்கே வந்து கரெக்டாக இருக்குன்னா அந்த ஓட்டில் மட்டும்தான். இல்லைப்பா எங்கள் அப்பா வந்து 3 பேரும் முதலமைச்சர், இல்லைப்பா எங்கள் அப்பா அந்த காலத்துக்கு ராஜாவாக இருந்தார், நாங்களாம் எங்கள் ஊரில் ஆண்ட பறவை, எனக்கு 5 ஓட்டு தான் அப்படிலாம் தர முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். இதை கொடுத்தவர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா வயது 21 வயது நிரம்பியவர்களுக்கு கொடுக்கப்படுது. அப்புறம் 61வது அரசியல் சட்டத்தின்படி 1988ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த வயது வந்து 21லேருந்து 18 வந்து குறைக்கப்படுது. ஸோ அங்கே தான் இளைஞர்கள் எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு பாலிடிக்ஸில் ஒரு அரசியலில் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது. இப்போ இது எங்கே இருக்குன்னா அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 326 இந்த இடத்துல தான் நமக்கான அந்த தேர்தலுடைய விஷயங்கள் பற்றி வரும்பொழுது அதில் வந்து 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே வந்து வாக்குரிமை அப்படி சொல்லிட்டு கிடைக்கப்படுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கமான ஒரு வரலாறாக வந்து இருக்குது. இப்போ வந்து நீங்கள் தான் சொன்னீங்க அம்பேத்கர் தான் இது எல்லாமே எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் அந்த கூட்டத்தில் அம்பேத்கர் இல்லை அப்படின்னா அது வேற யாருக்கும் எழுத வாய்ப்புகள் இருந்திருக்குமா, இல்லை அதுக்கு வேற ஏதாச்சும் ஆயிருக்குமா? இல்லை, அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒருவேளை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதலை அப்படின்னா மனுநீதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மனுநீதி என்பது முழுக்க முழுக்க வந்து இன்னார் இந்த தொழில் தான் செய்யணும், இவங்க இப்படி தான் இருக்கணும். அதாவது கிருஷ்ண பரமாத்மா சொல்வாராம், 4 வர்ணத்தையும் நானே படைத்தேன், அதை நானே நினைச்சாலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை சொல்லக்கூடியவங்க அவங்க. ஸோ அந்த முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்துத்துவ கருத்தியல் நிரம்பிய ஒரு சனாதன கட்டமைப்பு நிரம்பிய ஒரு இந்தியாவை தான் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பெரும்பான்மையாளர்களுக்கு வாக்குரிமைலாம் கிடைக்கப்பட்டிருக்காது. வாக்குரிமை மட்டுமே கிடையாது, நமக்கான அடிப்படை உரிமை கூட கட்டமைக்கப்பட்டிருக்காது. இன்றைக்கி பல இஸ்லாமிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒன்றா இருக்கும். கேட்டால் எங்கள் மதம் அதை அலோவ் பண்ணுது, பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், நீ வந்து உன்னை ஃபுல்லாக மறைச்சி தான் இருக்கணும், நீ உன்னுடைய கணவனை தவிர்த்து வேறு எங்கேயும் போகக்கூடாது, அவனை சொல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ 8 மணிக்கு மேலே போனால் வந்து உன்னை வந்து உன் கனவு வந்து உடம்புல ரத்தம் வராத அளவுக்கு வந்து அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பல நாடுகளில் பல சட்டங்கள்லாம் இருக்குது. கேட்டால் வந்து அவன் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து அப்படி. அப்போ இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னா இந்தியாவிலும் இது இப்படி தான் இருந்துச்சு. அங்கே வந்து இப்போ பல நாடுகள், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பின மக்கள் வெள்ளையர்களுக்கான பிரச்சனை இருந்துச்சு, கருப்பின மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி நாட்டோட பார்த்தீங்கன்னா தீண்டாமை கிடையாது. அங்கே ஒரு வெள்ளைக்காரன் ஒரு கருப்பு நிறத்தை பார்த்து வந்து கை கொடுக்குறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் ஸ்கூல் போய் படிக்கிறது அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே எல்லாமே பிரச்சனையாக இருந்துச்சு. உன்னை தொடக்கூடாது, நீ பார்க்கக்கூடாது, நீ நடந்து போகிற இடத்துல வந்து நீ பெருக்கிட்டே போகணும், நீ எச்சில் துப்புற அப்படின்னா உன்னுடைய கழுத்தில் வந்து நீ ஒரு கணையத்தை கட்டிட்டு அதில் தான் நீ துப்பணும். ஸோ நீ வந்து பொதுப்பாதையில் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. அப்போது ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் என்பது வேறு, இங்கே கேஸ்ட் ரீதியான டிஸ்கிரிமினேஷன்ன்றது வேறு. ஸோ இதெல்லாம் இருந்த ஒரு இந்தியா தான். ஸோ வெள்ளைக்காரங்க வந்தவுடனே பிரிட்டிஷார் வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா வந்து அவன் கல்வியை பொது உடைமையாக்குறான். இப்போ பிரிட்டிஷார் வந்து இந்தியாவை வந்து கொடுங்கோலாட்சி செய்தார்களா? ஆமாம், செய்தார்கள் தான். அதே பிரிட்டிஷார் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 விஷயம் இருக்குது பிரிட்டிஷார் எப்படி உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தன் கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வணிகம் செய்ய வரான். அப்படி வணிகம் செய்ய வந்தவன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட்களை வந்து அடிமைப்படுத்தி அவன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றான். எனக்கு என்ன கேள்வினா, அப்படி ஒரு வந்த இவ்வளோ கூட்டம், ஒரு அவன் உள்ளே வந்தது பார்த்தோன்னா ஒரு 50-100 பேர் தான் முதல்ல வந்திருப்பான், அதுக்கப்புறம் 600 பேர் 1000 பேராக மாறி இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது அவங்ககிட்ட வந்து நம்ம பார்க்கலாம் அவன் ஆல் ஓவர் இந்தியாவே வந்து ஆட்டு பிடிக்க. 2வது பிரிட்டிஷாருடைய கொடி பறக்காத இடமே இல்லைன்ற அளவுக்கு உலகத்தை வந்து ஆட்சி செய்தான். ஸோ அந்த ஆட்சி என்பது நேர்மையான ஆட்சின்னா நம்ம சொல்லலாம், அது கொடுங்கோல் ஆட்சி தான், நம் மக்களை துன்பப்படுத்தினார்கள் தான். ஸோ இது ஒரு செக்டார். இன்னொரு செக்டார் என்ன பண்ணுறாங்கன்னா மதம் பரப்புவதற்கு வராங்க. கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக பல மிஷினரிகள் வந்து வராங்க. ஸ்காட்லாந்துலேருந்து வராங்க, அதே யூகேலேருந்து வராங்க, இன்னும் பல நாடுகள்லேருந்துலாம் வராங்க மதம் பரப்புவதற்கு. இப்போ மதம் பரப்பு வந்து அவன் என்ன பண்ணுறான்னா வந்து வெறுமனே மதத்தை மட்டும் பரப்பல, அவன் என்ன பண்ணுறான் வந்து எஜுகேஷன் கொடுக்குறான், கல்வி கொடுக்குறான். அப்போ அந்த கல்வியை முதல்ல அவன் எங்கே போய் கொடுக்குறான்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் குடியிருப்பில் வந்து முதல்ல போய் அவன் கொடுக்கல. ஏன்னு கேட்டால் அவனை அலோவ் பண்ண மாட்டான். 2வது அவன் வந்து எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட நிலம் இருக்குது, வீடு இருக்குது, என்கிட்ட காசு இருக்குது, எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறான். இப்போ இவன் எங்கே போய் முதல்ல கொடுக்குறான்னா இங்கே இருக்கக்கூடிய சேரி பகுதியில் போயிட்டு கொடுக்குறான். பட்டியல் சமுதாய மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு ஊர் தேர்வில் வந்து படிக்கிறவங்க போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும், இன்னைக்கு பாமகவோட நிறுவன தலைவர் இருக்கக்கூடிய திரு ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவரே பதிவு பண்ணியிருக்காரு, நான் வந்து எங்கள் இடத்துலேருந்து நான் போய் ஒரு காலனியில் தான் படித்தேன், நான் அன்னைக்கு அங்கே தான் ஸ்கூல் இருந்துச்சு, அன்றைக்கி வெள்ளைக்காரங்க தான் வச்சுருந்தான்றதை திரு ராமதாஸ் பதிவு பண்ணியிருக்காரு.
அப்போ உங்களுக்கு வந்து பட்டியல் சமுதாய மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எதை அக்செப்ட் பண்ணிக்கிறான்னா அவங்க கொடுத்த எஜுகேஷன் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. எங்க தேவை இருக்கோ அதுக்கு ஏத்த அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது நிறைய வந்து கன்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா மதமாற்றம் என்பதும் அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டா நீ உன்னுடைய கடவுள் வந்து என்னை கோயிலுக்குள்ள சேர்க்க மாட்டேற, என்னை படிக்கக்கூடாது சொல்லிட்டு நீ எனக்கு எல்லாமே தடையா இருக்க. இயேசு கடவுள் வந்து எனக்கு வந்து படிப்பு கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் மருத்துவம் கொடுக்குறாரு, இதெல்லாம் கொடுக்கும்போது நாங்கள் போயிட சொல்லி ஈஸியாக அந்த விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ அவங்களோட நோக்கம் என்பது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உதவி பண்றது கிடையாது. அவளோட நோக்கம் அடிப்படையில் வந்து மதமாற்றம் செய்வது. ஆனால் அது கூடுதலாக கல்வியை கொடுக்குறான். அதே சமயம் சுகாதாரம் மருத்துவத்தை வந்து கொடுக்குறான். இன்னைக்கு நம்ம அன்னை தெரசா அவங்களுடைய தியாகத்தெல்லாம் நம்ம யாருமே ஒப்பிட முடியாது. அப்படியெல்லாம் ஒரு மனிதர்கள் இந்த பூமியெல்லாம் தோன்றுறது மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களோட அடிப்படை என்பது ரிலிஜியன் தான். பட் அவங்க என்ன பண்ணாங்க? சேவை பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து பண்ணாங்க. அப்போது கல்வியை வந்து பொதுமயமாக்கியவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்த கல்வியை, அடிப்படை கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தது அரசியலமைப்பு சட்டம். ஏன்னா கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் நமக்கு தெளிவாக சொல்லுது, கல்வி என்பது அடிப்படை உரிமை. அப்போது அந்த கல்வி வந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கான்ஸ்டியூஷன். நீ படிச்சு தான் ஆகணும். ஒரு குழந்தை வந்து 14 வயசுக்குள்ளே வந்து ஸ்கூல் போய் தான் ஆகணும். நீ வேலைக்கு அமிச்சுன்னா பெற்றோர்கள் வந்து கைது பண்ணுவாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, உன் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. உன்னுடைய குழந்தையா இருந்தால் கூட அவனை வந்து ஸ்கூலுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு உனக்கு வந்து உரிமை வந்து கிடையாது. இப்போ நான்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து வந்தது. அன்றைக்கி இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அவங்களாம் ரொம்ப டீப்பாக அதுக்காக ஒர்க் பண்ணாங்க. ரெண்டாவது கான்ஸ்டியூஷனுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது கல்வியை வந்து பொதுமயமாக்கியவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மிஷினரிகள். அது எல்லோருக்கும் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்க வந்து வழி செய்யுது. ஸோ இதில் அம்பேத்கருடைய பங்களிப்பு நீங்கள் இந்த வாக்குரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தொட்டிங்கன்னா அதை சுற்றி எல்லாமே அமையுது. இப்போ ஜனநாயகம் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்ன மேட்ரு, ஜனநாயகம் அப்படின்னா ஓட்டு போகிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய அதுதான் இருக்குது. ரெண்டாவது அது மட்டும் தான் இந்தியாவில் ஒரு உருப்படியான ஜனநாயகமாக வந்திருக்கு. இப்போ சில பேர் வந்து இதிலுமே கொஸ்டின் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. இப்போ அந்த ஓட்டு போகிற மிஷினில் வந்து நிறையா வந்து ஓட்டு வந்து இவங்களுக்கு போயிடுது, அவங்களுக்கு போயிடுது அப்படின்ற மாதிரிலாம். அப்படி வந்து இருக்கலாம் தான். ஆனால் நீங்கள் ஹோல் சிஸ்டத்தையே நீங்கள் குறை சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்குது, டெல்லியில் ஒரு ஆட்சி இருக்குது, இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ இவங்க சண்டை போடுறாங்க, ஆனால் வந்து வெற்றி பெறுறாங்கன்னா அப்போ குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயகம் என்பது இருக்குது. நீ வந்து பழைய இது கொண்டு வான்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. என்னென்னா வந்து இந்த சீட்டு வாக்கு சீட்டு கொண்டு வான்னு சொல்றாங்க. அது ஏன் நடைமுறைக்கு சாத்தியமாகாதுன்னா நம்ம இருக்கிற நாட்டுக்கு அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேலே வாக்காளர்கள் இருக்காங்க. ஹோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 கோடிக்கு மேலே வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. அப்போ இவ்வளோ பேருக்கு நீ பேலட் ஷீட் ரெடி பண்ணி அதை சரி பார்த்து நீ எண்ணி அது பயங்கர சிக்கலான. இதுக்கு முன்னாடி அதானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி அதுதான் இருந்துச்சு. அது சிரமமா இருக்குன்றதுனால அதை கொண்டு வராங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ சில பேர் வந்து சார்பு தன்மையோடு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் குறைந்தபட்சம் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனுடைய தனிப்பட்ட அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், பல அமைப்புகள்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து சார்போடு இயங்கக்கூடியது. ரொம்பலாம் நீங்கள் கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப நிர்பந்தம்லாம் நீங்கள் படுத்த முடியாது. நீங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து ஏற்றுக்கணும். எல்லாமே வந்து அழுத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அறிவியல் வளரும் பொழுது அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து சரியான ஒன்றா இருக்கும். இல்லை நான் இப்படி தான் போவேன், ஒரு காலத்தில் சைக்கிளில் தான் போயிருந்தேன் எல்லா ஊருக்கும். இல்லைடா இப்போ நீ வந்து பைக்கில் போகிறல்ல, உனக்கு வந்து உடம்பு ஏறிடுது, நீ சொகுசாக போகிற, நாலுலேருந்து நீ என்ன பண்ணுறன்னா வந்து நீ வேலைக்கு போகிற இடத்துல இங்கேருந்து கிளம்பி போகிறத தாம்பரத்துக்கு வேலைக்கு போகிறானே சைக்கிள்லேயே போனால் எப்போ போய் சேருவான் அவன்? எப்படி அவன் போக முடியும்? ஸோ விஞ்ஞான வளர்ச்சி என்பது அது நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒன்று தான் இருக்குது. எல்லாமேலாம் ஆபத்தாலாம் இல்லை. இப்போ நான் சின்ன உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம ஒரு விவாதமாகவே வச்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுங்கள். இப்போது நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து இப்போது இங்கே இருக்கு இல்லையா, ஒரு விவசாய லேண்ட் இருக்குது. விவசாய லேண்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து மாடு வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை ஏர் வச்சு உழுதுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிராக்டர் வச்சு உழுறாங்க. சரிங்களா? இப்போ இதில் நீ ஒரு படித்த பொண்ணா நீங்கள் வந்து எதை விரும்புகிறீங்க? இது ஓகே டிராக்டர் சில நான் அந்த டிஃபால்ட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிராக்டர் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த மண்வளம் கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் நிறைய இந்த யூரியா உரம் அது இதெல்லாம் போட்டு ஒட்டுமொத்த உழைப்புமே எடுத்துட்டாங்க. இப்போ மாடு வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை தான் நம்பியிருக்காங்க அப்படி சொல்லி விவாதம்லாம் வரும். இப்போ நீங்கள் டிராக்டர் வந்ததுனால என்னாச்சுன்னா ஒரு மாடு இனம் அழிஞ்சு போச்சு. நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஒரு மாடு இனமே அழிஞ்சு போச்சு. இந்த மாடு இனம் வந்து அழிக்கப்பட்டதுனால அந்த இனம் வந்து மறுசுழற்சி வராது. இப்போ தமிழர்களுக்கு ஜல்லிக்கட்டு அப்படி பாதுகாக்குது, அப்படி இப்படி சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் வருது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு விவாதத்துக்கு கேட்குறேன். இப்போ நீங்கள் டிராக்டர் வந்து உழுவுறதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, இல்லை மாடு வச்சு உழுவதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இல்லை டிராக்டர் தானே. ஏன், எதனால?
ஈஸியா ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிடல. இப்ப மாடா இருந்ததுன்னா ரொம்ப நேரம் அது உழுவுறாங்க. அது வந்து விவசாயிக்கு அது கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்ல. இப்ப டிராக்டர் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிடும், சுலபமா முடிஞ்சிடும் எதா இருந்தாலும் அப்படின்னு. இப்போ ஒரு மாடு இனம் வந்து அழிது, அந்த மாடே இல்லாம போயிடுது. அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த மாடை வச்சு ஒருத்த வந்து பண்ணிட்டு இருப்பான்ல, அவனுடைய உழைப்பு என்ன ஆகும்னா கேள்வி கேட்டா, மாடு இனம் இதனாலதான் மாடு இனம் அழியுது அப்படின்னு எப்படி சொல்றது? இப்போ பால் கறக்குறோம், அந்த இதுல மாடு வளர்க்க தானே செய்யறாங்க. இன்னும் அதை வேற எதுக்கு தேவைக்கோ அதுக்கெல்லாம் வளர்க்க தானே செய்யறாங்க. ஆனா இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. இதே விஷயத்த வந்து நான் ஒரு விவாத மேடையில் நான் பேசும்போது என்னன்னா வந்து, இயற்கை விவசாயத்திற்கு நான் வந்து எதிராக பேசினேன். ஐ மீன் எதிராக பேசினேன் அப்படின்றப்ப என்ன சொல்ல வரேன்னா வந்து, டிராக்டர் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து நான் ஆமா டிராக்டர் வந்து சரிதான் சொல்லிட்டு பேசுறேன். இயற்கை விவசாயத்தை நீ ஆதரிக்கிறியா இல்ல இப்ப இருக்கிற விவசாயத்தை நீ ஆதரிக்கிறேன்? இப்ப இருக்க விவசாயத்தை தான் ஆதரிக்கிறேன்னு பேசினேன். அப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, அப்ப நான் பேசின டைம் ஜல்லிக்கட்டு டைம். ஸோ அந்த ஜல்லிக்கட்டு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடு பற்றின ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு, அப்படியே மீசையை முறுக்குடா, ஜல்லிக்கட்டு காலடா, தமிழ்நாளே மாடுதாண்டா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது கொண்டு வந்தாங்க. சரி, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஜல்லிக்கட்டு வந்து பிடிக்காது. அது ஏன் பிடிக்காதுன்னா, தனிப்பட்ட முறையிலே அதன் ஒரு விலங்கினத்தின் மீது செலுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தம். ரெண்டாவது, எல்லா சாதிகளும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பது கிடையாது. ஜல்லிக்கட்டுன்றத விட அது பெரும்பாலும் சாதி கட்டு தான் அப்படி இருக்குது. ஸோ அந்த கான்செப்டுக்குள்ள போல இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாடு வந்து அந்த உழைப்புலேருந்து வெளியேற்றப்படுறாங்க இல்லையா, ஒரு விவசாய நிலத்துல வெளியேற்றப்படுறாங்க இல்லையா, அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடக்குதுன்னா, யார் போயிட்டு மாடு வச்சு உழுவா? இப்போது ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு ஜமீன்தாரோ ஒரு பண்ணையாரோ அவனே இறங்கி அவனே மாடு எடுத்துன்னு போயிட்டு அவனே ஏறி உழுவானா? கண்டிப்பா விழமாட்டான். அப்போது ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ ஒரு சமூகம் நீ காலங்காலமாக வந்து மாட்டை வச்சு உழுவ வச்சிருந்த. இன்னைக்கு டிராக்டருடைய வருகை என்பது அந்த உழைப்புல தான் வெளியேற்றுது. எந்த உழைப்புலேருந்து? மாட்டிலிருந்து அவன் வேலை செய்யற உழைப்புல வெளியேற்றி அவனுடைய சந்ததிகள் பிள்ளைகள் வந்து கல்வியை நோக்கி போகிறாங்க. இப்போ மாடு பிடிச்சிருந்த கை வந்து புக்கு பிடிச்சிட்டு போகுது. ஸோ இந்த மாற்றம் எங்கே வருதுன்னா, அது டிராக்டர் உள்ளே வந்ததுனால தான் வருது. ஒருவேளை டிராக்டர் உள்ளே வரலன்னா, மாடே தான் வச்சுட்டு இருக்கான்னா என்ன பண்ணுவான்னா, அவன் பிள்ளையப்பா பண்ணையார் கூப்பிடாருப்பா, ஐயா கூப்பிடாரு, போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பான். அப்போ என் ஸ்கூல் போவானா மாடு பிடிச்சின்னு போவானா? நிர்பந்தத்தினால இவன் மாடு பிடிச்சி தான் போவான். இன்னைக்கு இந்த எல்லா தொழில்நுட்பங்களுமே எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, தொழில்நுட்பங்களை நம்ம வந்து ஏற்றுக்கணும். நீ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், அதுக்கு நான் எதிராக இருப்பேன், அப்படி எதிராக இருந்து இயற்கையை நான் காப்பாற்ற போறேன்னா அப்படிலாம் நீ பண்ண முடியாது. இயற்கையை காப்பாற்றுவது என்பது வேற. இப்போ மலைகளை வெட்டாதீங்கடா, தண்ணீரை மாசுபடுத்தாதீங்கடா, அதாவது இந்த தொழிற்சாலையுடைய கழிவு நீரத்தை உள்ள விடாதீங்கடான்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் வேற. தொழிற்சாலையே வரக்கூடாது, கம்பெனியே கட்டக்கூடாதுன்னா அப்போ எப்படி தான் வரும்? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு கேமரா தேவைப்படுது, லைட்டு தேவைப்படுது, ஒயர் தேவைப்படுது, ஒயர் உள்ள போகிறதுக்கு ஒரு கம்பி தேவைப்படுது. அப்போ இதையெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி தேவைப்படுது. ஸோ 2 விஷயம் இருக்குது. நீங்கள் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அது மனித சமுதாயத்திற்கு முக்கியமானது. இப்போ ஏஐ என்பது தான் நம்ம ஒரு டவுட்னா டக்குனு ஏஐ கிட்ட வந்து கேட்குறோம். அப்படி இதெல்லாம் எப்படி வருதுன்னா படிப்படியாக வளர்ந்து வருது. ஸோ இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த வாக்கேந்திரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதில் கோளாறுகள் இருக்கும் தான். ஏன்னா ஒரு மிஷின் தானே. இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம், திடீர்னு ஹீட் ஆகுது, நல்லா இருக்கும் ஃபோனு, திடீர்னு ஹீட் ஆகுது, திடீர்னு பார்த்தா சாஃப்ட்வேர் போயிடும். என்னடா அந்த கம்பெனியே மோசம் போல இருக்கு, ஃபோனே இப்படி தான் இருக்குது, நாலுலேருந்து ஃபோனே வாங்கக்கூடாது, எதோ வந்தால் லெட்டர் போட்டு பேசிக்கலாம்னா நீ அதை எப்படி இருக்கும்? ஒரு பொருள் அப்படின்ட்டு இப்போ இந்த கேமரா நம்ம பேசிகிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட அந்த கேமரா 2 வருஷம் பேசிகிட்டு இருக்கேன், ஒரே மாதிரி தான் இருக்குது. நாளைக்கே எதனா ஒன்று ஆச்சரியம் என்ன பண்ண முடியும்? எதுவும் செய்ய முடியாது. கேமராவே வேஸ்ட்டு போடுது, இந்த கம்பெனி வாங்கக்கூடாதுன்னா அப்போ 2 வருஷம் செயல்பட்டுருக்கலாம், இன்னொருத்தவங்க சரியாக இருந்திருக்கு இல்லையா? இப்போது நம்ம இது எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வர சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றத முறைப்படியான ஒன்று. இல்லை நான் வந்து எதிர்ப்பேன், எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு ரொம்பலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு ஜனநாயக இந்தியாவில் வந்து இப்போ ஒரு பிஜேபிக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸ் தொடர்ந்து 10 முறை ஐ மீன் 2 முறை தொடர்ந்து ஆட்சியில் வந்துருந்தாங்க. இப்போ பிஜேபி 3 முறை வந்திருக்கு. எனக்கு அது சுழற்சி தான், அது மக்களுடைய மனநிலை, அந்த பிரதிபலிப்பு, அந்த சுழற்சி தான். நாளைக்கு இது மாறலாம், அது வேற. பட் எலெக்ஷன் கமிஷன் நம்ம வந்து ரொம்ப கார்னர் பண்ணி இவங்க தான் காரணம், இதை இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஏற்றுக்க முடியும். ஏன்னா சில பேருக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குது. இப்போ ஓட்டு வந்து நம்ம போட்டுறோம் அப்படின்னா வந்து அந்த ஓட்டு போடக்கூடியது எனக்கு கோளாறாயிடும், அப்படிலாம் உங்களுக்கு ஆகலாகாது. இன்னைக்கு குறிப்பாக வந்து இப்போ நம்ம இது ஒரு விழிப்புணர்வாகவே சொல்கிறோம், நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றது பிளிங்க் ஆகுவாங்க. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நீங்கள் அழுத்துறீங்கல்ல, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க, அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடும்போது பிளிங்க் ஆகுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பிளிக் ஆகலாம், கேட்கலாம், என்னப்பா நான் வந்து இதுக்கு போட்டேன், நான் வந்து பூனைக்கு போட்டேன், இது என்னவா புலிக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நீ அப்படிக்கேந்து கேட்கலாம். ஆனால் நீ அந்த ஓட்டு போகிற மிஷினே தப்பு,
அது ஜனநாயகமே தப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் இதை நிறைய பேர் வந்து இந்த நோட்டாக்கு ஓட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எனக்குலாம் நோட்டாக்கு ஓட்டு போகிறது பெரிய உடன்பாடே கிடையாது. ஏன்னு கேட்டால் கடமைக்கு போயிட்டு போகிறது, அதனால நீ கடமைக்கு சொல்லிட்டு போடுறது, நீ நோட்டாக்கு ஓட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு போடுறது, அது தேர்தல் ஆணையம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீ யாரோ ஒருத்தருக்கு போடலாம் இல்லையா? அவனோ ஒருத்தவங்க ஊர்லேயே ஒரு நல்லது போடணும்னு சொல்லிட்டான், சுயேட்சை கூட நீ அவனுக்கு ஓட்டு போட்டு போனால் கூட சந்தோஷமா இருப்பான் இல்லையா? நாளைக்கு அவன் கட்டின டெபாசிட்டாவது வரும் இல்லையா? ஸோ அதனால் இந்த நோட்டாக்கு ஓட்டு போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக உடன்பாடு கிடையாது. போடுறவங்க போட்டோம், அது அவங்க விருப்பம். அது பட் ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடுறீங்கன்னா அது வந்து எல்லாருமே குற்றவாளிகள், எல்லாருமே தப்பானவர்கள் அப்படின்ற மைண்ட் செட்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே நல்லவங்க இருக்காங்க. சில நல்ல மனிதர்கள் இருப்பதனால தான் உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஷியல் முறையில் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு கட்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த கட்சியில் அது அமைப்பு முறை தப்பாக இருக்கலாம், ஆனால் ஆட்சி செய்யக்கூடிய நல்லவராக இருப்பார். ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கெட்டவராக இருப்பார், அமைப்பு முறை வந்து சரியாக இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து குறைந்தபட்ச காம்ப்ரமைஸில் வந்து நம்ம போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஓட்டு போடுறதுன்றது நிச்சயமாக நம்பணும். வாக்களிக்கிறதுன்றது நம்முடைய கடமை அது. ஸோ நீங்கள் ஓட்டிங் மிஷினில் ஓட்டு போகிறீங்கன்னா அது ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு தான் வந்து இருக்குது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் பல விஷயங்களை கொண்டு வராங்க அப்படின்னா சரியான ஒன்றாது. இப்போ இந்த எஸ்ஐஆர் வரப்பில் கூட பல பேர் எதிர்த்தாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக யாருன்னா பாதிக்கப்பட்டு போய் நின்று ரோட்டில் போய் ஓட்டு அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப தேவையான ஒன்று. எஸ்ஐஆர் ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா வந்து அது எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வராங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு இது இருக்குது. நீங்கள் நிறைய குளறுபடிகள் ஏற்படக்கூடாது. இப்போது ஒருத்தவங்க வந்து திருமணம் பண்ணின்னு ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போ ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போயிடறாங்கன்னு வச்சுங்களேன். ராமேஸ்வரத்தில் அந்த அம்மா வந்து அந்த கணவருடைய பேர் வச்சு அங்கே ஒரு ரேஷன் கார்டு வாங்கி அங்கே ஒரு வாக்குரிமை வாங்கிப்பாங்க. ராமநாதபுரத்துலேயும் அம்மா வீட்லேயும் ஓட்டு இருக்கும். அப்போது காலைல போய் ராமேஸ்வரம் பக்கம் தானே, காலை 11 மணிக்கு ஒரு ஓட்டு போட்டு ஒரு 12 மணிக்கு அங்கே போய் ஓட்டு போட்டால் அது எப்படி தப்பு இல்லையா? அது ஜனநாயகத்துக்கு நீங்கள் அப்படின்னா 2 ஓட்டு வருது இல்லையா? ஸோ இதையெல்லாம் ஒழிக்கணும். 2 வாக்குரிமையெல்லாம் ஒரே பேரில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இதுவுமே நல்ல விஷயம் தான். ஸோ எதுக்காக நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து பேசுகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து டிஃபால்ட்டே இருக்கும் அப்படிலாம் நீங்கள் ஏற்றுக்க முடியாது. ஒரு ஜனநாயக அமைப்பில் நடக்கணும் அப்படின்னா அவங்க சில திருத்தங்கள் வந்து கொண்டு வரும்போது ஏற்றுக்கணும். இப்போ சில பேர் வந்து என்கிட்ட ஓட்டு ஐடி இருக்குது, ஆனால் என் பேர் வந்து லிஸ்ட்டில் இல்லை, எனக்கு ஓட்டு உரிமை இல்லை சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், சரிங்களா? அதனால் அது என்ன பிரச்சனைனா வந்து நம்ம வந்து இந்த பூத்தில் இந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க இல்லையா முன்னாடி, ரெண்டாவது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாக்காளர் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதை நம்ம பார்க்கணும். அப்போ நீ பார்த்து உன் பேர் இல்லை நீ போய் கேட்கணும். எனக்கே இது ஒரு புரிதல், ஒரு அடிப்பட்ட பிறகு தான் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போது என்கிட்ட வந்து ஐடி கார்டு இருக்குது, ஆனால் என்கிட்ட ஸ்லிப் இல்லைன்னு கேட்டால் நீ அதில் இருந்தால் தான் உன் பேர் இருக்கும். எல்லாருக்குமே தெரியுது இன்னைக்கு இந்த எஸ்ஐஆருக்கு பிறகாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த லிஸ்ட்டில் உன் பேர் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு இல்லையா? ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா ரெண்டாவது அது சரியான ஒன்று. இப்போ ஒருத்தன் செத்துட்டாங்க, இந்த வருஷம் போன மாதம் செத்துட்டாங்க, இந்த மாதம் வந்து ஓட்டு ஐடி வந்து என்ன பண்ணலாம்? அது வேஸ்ட்டு தானே. அப்போ அதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா வந்து அந்த திருத்தங்கள்லாம் ரொம்ப சரியான ஒன்று தான். அதனால் நான் நிறைவாக என்ன சொல்கிறேன்னா, ஜனநாயகத்தை நம்புவோம். நமக்காக பல போராட்டங்களுக்கு பிறகாக புரட்சியாளர் அம்பேத்கரின் மூலமாக இந்தியாவினுடைய அரசு சட்டத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உரிமை வாக்குரிமை. அந்த உரிமையை நம்ம யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஜனநாயக கடமை, அதை நிறைவேற்றுவோம். நமக்கு யார் பிடிச்சிருக்காங்களோ, யார் நமக்கு சரின்னு தர்றாங்களோ அவங்களுக்கு யாருடைய சாய்வுமின்றி, யாருடைய சார்புமின்றி அவங்களுக்கு நம்ம வாக்களிப்போம். ஒரு புதிய தமிழ்நாடு உருவாக நாம் எல்லாம் வழிவகுப்போம். அதனால் எல்லாரும் போயிட்டு ஓட்டு போடுங்க. நீங்களும் போடுங்க, நானும் போடுறேன்.